ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷரா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி தான். இது வந்து ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். இதில் சூப் எடுக்க போகிறோம். அதனால் மட்டனோடு சேர்த்து 4 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் மிளகு, சீரகம், பச்சை மிளகா எல்லாம் மிக்சியில் குறைன்னு அரைச்சி சேர்த்து தண்ணி விட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் விட்டு 5-6 விசில் போட்டு எடுத்தோம்னா சூப் எடுத்து குடிக்க நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், தக்காளி எல்லாம் எண்ணெயிலே வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். திரும்ப ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்பு பொறுத்தளவுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாகவும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்க்காமல் சின்ன வெங்காயத்துலேயே செய்யுங்க, இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி எடுத்து, ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிறதுலேயும் தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் நிறைய தக்காளி சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, கொஞ்சம் காஷ்மீர் மசாலா எடுத்திருக்கேன். எல்லா மிளகாத்தூளையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, மிளகு, சீரகம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அதுவும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா மட்டன், அதில் நமக்கு தேவையான சூப் எடுத்துகிட்டு மீதியை கொஞ்சம் தண்ணியோடையே சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெந்த மட்டன் தண்ணியெல்லாம் சேர்த்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும், ஏன்னா நம்மளே முதையே நல்லா வேக வச்சு எடுத்துருக்க மாட்டானே, அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா கொதி வந்து எவ்வளோ பாருங்கள், கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவியாக இருக்கட்டும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு முறை இப்படி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக மல்லித்தழை தூவி இறக்கி சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.